கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்கல்ல. நீங்கள் எத்தனை பேர் விசிட் பண்ணிட்டீங்க, இன்னும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் போல் காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு 11 பக்கம்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்கும். கார் பார்க்கிங் வந்து 50 ருபீஸ், பைக்குக்கு வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது போக டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 60, கிட்ஸ்க்கு வந்து 10 ருபீஸு, பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான், என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா பேக் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்மளை உள்ளாடி வந்து அமுச்சு விடுவாங்க. டிஃப்ரெண்டான பேர்லலாம் நிறைய மரம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளாடி போயிட்டே இருந்தோம். நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா காலையிலே போகிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு போனதுமே பார்த்தீங்கன்னா மான் தான் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக நடந்து வந்துட்டே இருந்தது. ஒருத்தர் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரை வந்து விடுறப்பாடில்லை, நீ கொடுத்தாதான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரை வழிபறிச்சிட்டு இருந்தது. அவருமே ஏதோ ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை விட்டுச்சு. வண்டலூர் ஜூ வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணலாம். நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது வேறு வீக்கெண்டு, அதுவும் இல்லாமல் இப்போ தான் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கூட்டமாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த தண்ணிக்குள்ளே முதல்ல இருந்துச்சு. அது ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பாம்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இது யூஸ்வலாக அந்த கண்ணாடி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற மாதிரி எல்லா வெரைட்டியாக போட்டு விளையாடி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். எங்கே திரும்பி பார்த்தாலும் நிறைய மரமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் நிறைய இருந்துச்சு. அதிலோட அந்த விழுதில் வந்துட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கெட்டி போட்ட ஊஞ்சலில் நம்ம வீட்டு ஊஞ்சல் மாதிரி நாங்கள் ரொம்ப நேரமாக அதில் உட்காந்து ஆடிட்டு இருந்தோம். ஒரு அரை மணி நேரம் பக்கமே அதிலே உட்காந்து சுற்றிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஆலமரத்துலலாம் நம்ம இந்த மாதிரி விளையாண்டதே இல்லை, நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ளே ஏரியாலாம் வச்சுருந்தாங்க. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நிறைய புதுசாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில். ஆனால் நிறைய சுற்றி மரம் இருந்துச்சுனால அந்த மாதிரி வெயில் அந்த அளவுக்கு தெரியல, நல்லா தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே கேஃப்டேரியா, ஸ்நாக்ஸ் ஷாப்பு, சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். நம்ம வெளியேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நிறைய பேர் இங்கே சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம சரி இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் வாங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைமுக்கு தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 2 பக்கம் தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். குட்டீஸ்க்கு மட்டுமே வந்து தயிர் சாதம் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த ஒரு டப்பா பிரியாணி டப்பாலாம் இருக்குல்ல, அதில் வந்து கொடுத்தாங்க. 80 ருபீஸு, கொஞ்சம் அதிகம்தான். இங்கே ஒரு நிறைய பாருங்கள், அதுவே நோஞ்சா மாதிரி தான் இருந்தது. அது எதுக்கு வாக்கிங் போயிட்டுருக்குனே தெரியல, நிற்கவே இல்லைங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷமாக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. தனியாக அப்படியே சுற்றிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பீகாக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஆஸ்ட்ரிச் பார்க்க வந்தோம். என் பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்தேன், இதோட கழுத்தை பாரு பயங்கர ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். அது குனிஞ்ச தலை நிமிராமல் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தது. காமிச்சே கொடுக்கல கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த ஈமு பார்த்தோம். இதில் வந்து ஒரு 4-5 இடம் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாத்து கூட்டம், இதுதான் நிறைய இருந்துச்சு. பயங்கரமாக இருந்தது. ஏகப்பட்ட வாத்து இருந்தது உள்ளாடி. வெயிலுக்காக எல்லாம் அப்படியே அந்த கார்னரை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தது. நிறைய வாத்து இருந்துச்சு. ஒரு 50-60 வாத்து பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாம் பாவமாக ஒரு சைடோடமாக உட்காந்துருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மங்கிலாம் இருந்தது. மங்கிலே வந்து நிறைய டைப் இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு அவுல் வந்து மேலே அதில் அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சு. டாட்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. நட்சத்திராம அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த முதல்ல பாருங்கள், அப்படியே சைஸே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டை மாதிரி இருந்தது. நிறைய இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே இருந்தது. ஆனால் இது மட்டும்தான் வெளியே வந்து இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா குரங்குக்கு வந்து அந்த டைமில் வந்து சாப்பாடுலாம் போட்டிருந்தாங்க. குரங்கு வந்து வெஜிடேரியன் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் இருந்துச்சு. நம்ம இந்த முட்டைக்கோசு, கேரட்டு, அதுக்கப்புறமா வாழைப்பழம் இந்த மாதிரி தான் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒரு நான்வெஜ் ஃபுட்டு கூட இல்லை. வெஜிடேரியன் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். நல்லா குரங்கெல்லாம் நல்லா உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆலமரம் தான் சொன்னேன்ல, நிறைய ஆலமரம் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பாட்டிலேருந்து சின்னதுங்க வரைக்கும் ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வழி கற்றல் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கும். இது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour பக்கம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெளியே ஃபுல்லாக வெயிலில் சுற்றிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஏசி ரூம் வேறையா, அதில் நல்லா ஜம்முன்னு ஒரு இடத்தையும் பிடிச்சிட்டு உட்காந்து ஒரு புக்ஸாக வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பொண்ணுமே
அவளுமே நல்லா என்ஜாய் பண்ணி ஒன்றா பார்த்துட்டு இருந்தா. நார்மலாக இருக்கிற புக் மாதிரி இல்லாமல் இந்த புக்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீம்லேயுமே டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓஷன், ட்ரீ அந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் வந்து இது சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். இதில் கொஷின் இருக்கும். நம்ம இந்த மாதிரி இதை லைட்டாக புல் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து வரும். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கியூப் சைஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D புக்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு கிடைக்கல. பக்கத்து ஒருத்தவங்க வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக சேரு, டேபிள், அதுக்கப்புறமா பீன் பேக் கூட போட்டிருந்தாங்க. அதிலெல்லாம் உட்காந்து நல்லா சூப்பராக படிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பெரியவங்க படிக்கிற மாதிரி கூட புக்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். 60 ருபீஸ் கொடுத்து வந்ததுலே எனக்கு இந்த லைப்ரரி தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப குட்டி குட்டி பசங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரிப்பட்ட புக்ஸுமே இருந்தது. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த லைப்ரரிக்கு ஒரு விசிட்டை போட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.